இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஒன்லாண்ட் வெப் சீரிஸோட எபிசோட் 4. எபிசோடு 3 எங்க முடிஞ்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவ அந்த லேப்ல இருந்து பேரலைஸ் பண்ணப்பட்டு திரும்பவும் அந்த ஐலாண்டுக்கு வந்துடுறா. அங்க மெதுவா கண்ணை முடிச்சு பாக்குறா. அப்போ சேஸ சுத்தி அங்க இருந்தவங்க எல்லாம் நிக்கிறாங்க. கேசி கையில ஒரு குச்சியை வச்சுட்டு சேஸ அடிக்கிறதுக்காக நிக்கிறா. அவ ரொம்ப டயர்டா இருக்கா. எதுக்கு நீ குச்சியை கையில வச்சிருக்க? குச்சியை கீழே போடு அப்படின்னு சொல்றான். சேஸ் மெதுவா கண்ணை முழிச்சு எந்திரிச்சு, என்னைய 10 நிமிஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் இங்க பாத்தீங்களா? நான் இங்கதான் இருந்தேனா அப்படின்னு விசாரிக்கிறா. அப்படி விசாரிக்கிறப்பதான் இந்த சீரிஸோட நேம போடுறாங்க, தி ஒன் ஐலாண்ட். அதுக்கப்புறம் சேஸ் அவ பார்த்த எல்லா விஷயத்தையும் அங்க இருந்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்றான். ஆனா அது அங்க இருந்த யாருமே நம்பல. அவளை மண்டையில அடிச்சனாலதான் அவளுக்கு என்னமோ ஆயிருச்சு, அவளை பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கேசி, அவன் ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான், இப்படியே விட்டோம்னா அடுத்து நம்மள யாராச்சும் கொலை பண்ணிடுவான். சேஸதுக்கு அவன் ஒரு ரேபிஸ்ட், அவன் இங்க இருக்க எல்லாத்துக்கும் தப்பா நடந்த பார்த்திருக்கான். அதுக்கு கேசி, நீ அதனால அவனை கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவனை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சேஸ் சொல்றான். அப்போ அங்க இருந்தவங்க எல்லாம், நீ ஒரு மயக்கத்துல இருந்தனால உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு, நீ ரொம்ப நேரமா இங்க ஐலாண்ட்ல தான் இருக்க எங்க கூட, ஆனா மயக்கத்துல இருந்த அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சேஸ், நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, நம்ம எல்லாத்தையும் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அது அங்க இருந்தவங்க எல்லாம் ஒத்துக்கவே இல்லை. இவ எக்ஸ்பிளைன் பண்ண பாக்க, நம்ம ஒரு சிமுலேஷன்ல தான் இருக்கோம், இங்க இருக்க பீச், மணல், கடல், காடு எல்லாமே ஒரு சிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பர் கையில இவனோட திங்ஸ் இருக்கிறத பாக்குறா. கூப்பர் கிட்ட அந்த திங்ஸ் திருப்பி கொடுக்க சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த மொட்டத்தொலை பொண்ணு என்ன சொல்றான்னா, இது உனக்கு மட்டும் சொந்தமான பொருள் இல்ல, இது இங்க இருக்க எல்லாத்துக்குமே சொந்தமானது அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே, சரி ஓகே, அதை நீங்க என்னமோ பண்ணுங்க, என்னைய கட்டி வச்சிருக்க அந்த கயிறை அவுத்து விடுங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கும் அங்க இருக்க யாருமே ஒத்துக்கல. அதனால அவங்கள திட்டிட்டு திரும்பி உட்கார்ந்துக்கிறா. அப்போ ஹெய்டனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஹெய்டன் யாரோ ஒருத்தவங்க கூட கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ என்ன நடக்குதுன்னா, 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெய்டன் அவன்கிட்ட, நீ உன்னோட பேண்ட கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அவனும் பேண்ட கழட்ட போறப்போ இவ கையில வச்சிருந்த ஒரு கத்தியால அவன் கழுத்திலேயே குத்தி சாவடிச்சிடறான். இதெல்லாம் ஞாபகம் வந்த ஹெய்டன் அப்படியே அமைதியா உட்கார்ந்துடுறான். அதை பார்த்துட்டு ஒரு சின்ன பையனாட்டு இருப்பான்ல, அவன் ஹெய்டன் போய் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு ஹெய்டன் தனக்கு ஞாபகம் வந்த எந்த விஷயத்தையுமே சொல்லாம, இங்க ஒருத்தர் இறந்துட்டான், அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை கேட்ட சேஸ், நான் அவனை கொலை செய்ய கிடையாது, ஆனா அவன் சாக வேண்டியவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் வெளியே நிறைய பொண்ணுகளோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான், இங்க எங்கிட்டையும் கேசிக்கிட்டையும் தப்பா நடக்கிறதுக்கும் ட்ரை பண்ணா, அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு இருந்த அந்த மொட்டை பொண்ணு என்ன சொல்றான்னா, நீ உண்மையே பேச மாட்டியா, எப்பவும் போய் மட்டும் தான் பேசுவியா, நீ வச்சிருந்த கத்தியாலதான் அவனை குத்தி கொண்டிருக்காங்க, நீ கொல்லலைன்னு சொல்ற, அப்ப வேற யார் அதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கோ சேஸ், அதை தான் நானும் சொல்ல வரேன், நான் தூங்கிட்டு இருந்த நேரத்துல அந்த கத்தி எடுத்துட்டு யாரோ அவனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்ல, கேசிய ஒரு மாறி நின்று இருக்கா. கேசியை பார்த்து சேஸ், நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியான்னு சொல்லி கேட்க, அவ அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம நிக்கிறா. அப்போ கேசி, இந்த கொலையை நீதான் பண்ணிருப்ப, ஏன்னா நீ தான் இங்க நிறைய இதை கண்டுபிடிச்ச, அந்த சைன் போர்டு, போட் எல்லாத்தையும் நீ தான் கண்டுபிடிச்ச, எங்க கிட்ட நீ எந்த விஷயத்தையும் சொல்லல, மேபி இந்த கொலையும் நீ தான் பண்ணிருப்ப, உங்கள்கிட்ட நிறைய சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அங்க இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சேஸோட பாக்கெட்டை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு சேஸ் அங்க இருந்து ஓடிடுறான். அப்போ அங்க இருந்த எல்லாருமே சேஸை ஓடி போய் புடிச்சு அவன் பாக்கெட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு முரட்டு பீஸும் ஒரு முட்டா பீஸும் வருது. ஒருத்தன் கையில கத்தி வச்சிருக்கான், இன்னொருத்தி கையில ஒரு குச்சி வச்சிருக்கா. அவங்கள பார்த்த அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயத்துல எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்போ அந்த முரட்டு பேசி, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. கேசியோ, அதுக்கு உங்க பேர் என்ன, நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. அதுக்கு அந்த முரட்டு பேசி சொல்றான், நீ அதெல்லாம் கேட்க கூடாது, நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு, இங்க என்ன நடக்குது, கடற்கரையில நான் ஒரு பாடியை பார்த்தேன், அவனை கொன்னது யாரு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது அவன் ஒரு வேர்டு யூஸ் பண்றான், எனிஹூ அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த எனிஹூ அப்படிங்கிற வேர்டு யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு? ஜெயில இருக்க வார்டன் தான் யூஸ் பண்ணுவாரு. அப்ப இதை பாக்குறதுக்கு வார்டன் தான் ஒரு சிமுலேஷனுக்குள்ள வந்திருக்க மாதிரி தோணுது. இதை கேட்ட சேஸ், அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும், நான் ஒரு ஜெயில இருந்தேன்னு சொன்னல, அங்க இருந்த வார்டன் இந்த எனிஹூ அப்படிங்கிற வார்த்தையை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க யாருமே சேஸை நம்ப மாட்டாங்க. அதுக்கு கூப்பர், நாங்க ஏன், எப்படி, எதுக்காக இங்க வந்தோம் அப்படிங்கிற எந்த டீடைல்ஸுமே எங்களுக்கு தெரியல, நாங்க ஒரு நியூ பீப்புளை பாக்குறப்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு அவங்களும், இந்த தீவோட மறு பக்கத்துல இருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம், அங்கேயே சும்மா இருக்க முடியல, அதனால இந்த காட்டை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கரையோரமா நடந்து வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட மெசன், நல்லது, உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்க, எங்ககிட்ட ஃபுட் இருக்கு, நாங்க உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அங்க இருந்த ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவ என்ன சொல்றான்னா, சரி ஓகே, எனக்கு பசிக்குது, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம சேஸ் சொல்றோம், இவங்களை நம்பாதீங்க, இவங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருக்கவங்க யாருமே சேஸ் சொல்றதை மதிக்கவே மாட்டாங்க. அப்புறம் வந்த 2 பேத்தையும் கூப்பிட்டு
ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு தேங்காய் வெட்டி கொடுக்குறாங்க. அப்போ மேசன் அவங்க கிட்ட நீங்க வந்த இடம் இந்த இடத்த விடவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு அவங்களும் ஆமா நாங்க இருந்த இடம் ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கும். ஆனா அந்த கிராமத்துல நாங்க 2 பேர் மட்டும்தான் இருந்த, வேற யாருமே இல்ல. ஆனா இந்த இடத்தை விட அந்த இடம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போ கேசி இவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பானி அண்ட் கிளேட். சோ இதை நான் இங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன், இது ஒரு பேங்க் ராபர்ஸோட நேம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட சேஸ் என்ன சொல்றான்னா, நான் தான் சொல்றேன்ல இவங்க 2 பேரும் ஒரு சிமுலேஷன் தான், இவங்க ஒரிஜினல் கிடையாது. அதை கேட்ட அந்த மொட்டை தலையன் இல்ல நாங்க ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பக்கத்துல வரான். சேஸ் அப்போ நீ இங்க எதுக்காக வந்திருக்க, நீ வந்தப்போ இங்க இருக்க டெட் பாடியை பத்தி விசாரிக்கிறதுக்காக தானே வந்தேன்னு சொன்னேன், ஆனா இப்போ என்னென்னமோ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்பதான் மொட்டை எனக்கு ஞாபகம் வருது நம்ம எதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு. அப்போ அந்த அவங்க 2 பேரும் வந்தாங்கல்ல, மொட்டை பீஸும் முட்டா பீஸும். சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் நம்ம இங்க வந்தா இதை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி, நீதான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மத்தவங்களுக்கு எல்லாம் லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. அப்படியே எல்லாரும் பயந்துட்டு மெதுவா எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்படியே மொட்டைத்தலையை திரும்பி அவங்கள பார்த்து விளையாண்டதெல்லாம் போதும் நம்ம கொஞ்சம் சீரியஸா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கிட்டு அவங்க பக்கத்துல வரா. அப்ப கேசி என்ன பண்றான்னா அவ கையில வச்சிருந்த குச்சியை வச்சு மொட்டையனுக்கு நேரா நீட்டிட்டு நிக்கிறா. இதை பார்த்த மொட்டை என்ன சொல்றான்னா, கேசி நீ இந்த குச்சியை கீழே இறக்கு, நான் இங்க வந்திருக்கிறது உனக்காக கிடையாது, அதனால இந்த குச்சியை நீ கீழே இறக்கிட்டீங்கன்னா நீ சேஃபா இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றான். கேசியோ குச்சியை கீழே இறக்கிடுறா. அப்போ அந்த போட்ல இருந்து 2 பாக்ஸ் எடுத்தாங்கல்ல, அந்த பாக்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அங்க இருக்க யாருக்குமே எந்த டீடைல்ஸுமே தெரியல. அப்ப அந்த மொட்டை தலையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம சேஸ பார்த்து அந்த பாக்ஸ பத்தி நீ இங்க இருக்க யார்ட்டையுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சேஸும் இல்ல நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. அதை பார்த்த மொட்டை தலையன் என்ன சொல்றான்னா, சேஸ் இருக்கால அவ ஒரு சரியான கிரிமினல், அவ எப்பவுமே அவளை பத்தி மட்டும்தான் யோசிப்பா, அவ கூட இருக்கவங்களை பத்தி அவளுக்கு எந்த கவலையும் இல்ல. மொட்டை தலையன் என்ன சொல்றானே தெரியாம அங்க இருந்தவங்க ஒரு மாதிரி சேஸ பாக்குறாங்க. அதுக்கு சேஸோ அந்த கன் மத்தவங்க கையில கிடைச்சா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பத்திரமா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்ட மொட்டை தலையன் சேஸ் சொல்றது உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அவ உங்ககிட்ட நிறைய பொய் சொல்றா, நிறைய பொருளை மறைச்சு வச்சிருக்கா, அப்புறம் இப்ப அவ கொலையும் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சேஸ் அந்த இடத்துல கத்த ஆரம்பிக்கிறா, நான் யாரையுமே கொலை பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மொட்டை என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சேஸ் சொல்றது உண்மைதான், சேஸ் யாரையுமே கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் சாக்கா வந்து மொட்டையனை பாக்குறாங்க. மொட்டையன் அவங்க கிட்ட என்ன சொல்றான்னா, சுருட்ட முடிக்காரனை கொன்னது வேற யாரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில இருந்த கத்தியை எடுத்து பக்கத்துல இருந்த ஹெய்டனை குத்திடுறான். குத்திட்டு என்ன சொல்றான்னா, நான் ஜஸ்ட் ஒரு கருவி மட்டும்தான், இந்த தீவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சிருச்சு, இந்த தீவுல யாராச்சும் கொன்னீங்கன்னா நீங்களும் இங்கேயே செத்து போயிருவீங்க, அப்புறம் நீங்க உங்களோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பினீங்கனாலும் இந்த இடத்துலயே நீங்க செத்து போயிருவீங்க, இதை நான் சொல்லல, இதெல்லாம் நீங்க சொன்னதுதான், நீங்க இதை சொல்லி அதுக்கப்புறம் சைன் பண்ணி தான் இந்த தீவுக்குள்ளேயே வந்திருக்கீங்க, நாங்க 2 பேரும் அதை பாதுகாக்கிற ஆள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட கூப்பர் இது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு மொட்டையன் என்ன சொல்றான்னா, இது மேபி உண்மையா இல்லாம இருக்கலாம் உண்மையாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த கேர்ள் ரொம்ப ரொம்ப பேட் கேர்ள், ஏன்னா இவ தான் அந்த சுருட்டு முடிக்காரனை கொண்டு இருக்கா, அதனால இவளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிருச்சு, ஹெய்டன் இந்த சிமுலேஷன் வேலையும் இறந்துட்டா ரியாலிட்டி வேலையும் இறந்துட்டா அப்படின்னு அவன் சொல்ல, அதை கேட்டு அங்க இருந்த எல்லாருக்கும் மரண பீதி ஆயிருது. அப்ப சேஸ் என்ன சொல்றான்னா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல வார்டன் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு, வார்டன் மட்டும் பார்க்கல, அங்க இருந்த தெரபிஸ்ட் டாக்டர் அங்க இருக்க டெக்னிக்கல் பர்சன்ஸ் எல்லாரும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ புதுசா வந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, ஆமா வெளியே நிறைய பேர் உங்களையே கண்காணிச்சிட்டு இருக்காங்க, நீங்க இந்த ஐலாண்ட்ல கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட மெமரியை டெம்பரவரியா நாங்க எரேஸ் பண்ணிட்டோம், இனி போக போக நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எதனால ஜெயிலுக்கு வந்தீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சு, அது வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இதே ஐலாண்ட்ல சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம், அதை விட்டுட்டு நீங்களும் தப்பு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வேட்டையாடப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த இடத்துல சேஸ் என்ன கேட்கறான்னா, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை நாங்க இங்க கொண்டுட்டோம்னா நீங்களும் ரியாலிட்டி வேல இறந்துருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த மொட்டையை சிரிச்சுக்கிட்டே முடிஞ்சா என்னை கொல்ல ட்ரை பண்ணி பாரு, நான் உன்னோட ஃபாஸ்ட் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். பக்கத்துல வந்து கை கட்ட அவுத்துட்டு போட்டு, இவளுக்கு இங்க இருக்கவங்க யார் செத்தாலும் எந்த கவலையும் இல்ல, அதனாலதான் அந்த மெடிசனை தனக்கு மட்டும் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டான்னு சொல்லி சொல்ல, அதுக்கு சேஸ் அது உண்மை கிடையாது, இவன் எனக்கு எதிராக உங்களை திருப்ப பாக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் சொல்றது இருக்கட்டும், பட் நீயும் அப்படித்தானே நடந்துகிட்ட, இங்க ஒருத்தன் வழியில ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்கு எந்த மெடிசனும் கொடுக்காம அதை நீயே எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இதை கேட்ட சேஸுக்கு லைட்டா குற்ற உணர்ச்சி வருது. அதனால சேஸ் என்ன பண்றான்னா, அவங்க பெட்டியெல்லாம் மறைச்சு வச்சிருப்பாள்ல அந்த இடத்துக்கு போய் 2 பாக்ஸ் வெளியே எடுக்கிறா. அப்போ ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறா, அதுல மெடிசன் எல்லாம் இருக்கு. அப்படியே இன்னொரு பாக்ஸ் ஓபன் பண்றா, அதுல துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கியை பார்க்கும்போது சேஸுக்கு திரும்பவும் அதே கனவு வருது, அவங்க அம்மா சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க சேஸ் சுடுற மாதிரி. அதுக்கப்புறம் சேஸ் என்ன பண்றான்னா, அந்த மெடிக்கல் பாக்ஸை கொண்டு வந்து அவங்க முன்னாடி தூக்கி வீசுறா.
அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவ்வளவு மெடிசன் இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் எதுக்கு நீ இவ்வளவு மெடிசனை மறைச்சு வச்சிருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சேஸ் என்ன சொல்றான்னா, எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு மறைச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். அதை பார்த்த மேசன் இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த மொட்டையனோ, ஆமா, உங்களுக்கு அப்ரூவ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துல இருந்து எங்கேயும் போக முடியாது, இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் அங்க இருந்து கிளம்பிடுது. அதுக்கப்புறம் அவங்க டீமா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மொட்டை பொண்ணு என்ன சொல்றான்னா, நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அங்க இருக்கவங்க எல்லாம் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியாது அவங்க அப்ரூவ் பண்ற வரைக்கும், அதனால நம்ம இங்கேயே இருந்து வாழ பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கூப்பர் என்ன சொல்றான்னா, நமக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இறந்த 2 பேத்தையும் நம்ம இப்படியே விட்டுட்டு போக முடியாது, வாங்க அவங்கள நம்ம போய் புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த சுருட்ட முடிக்காரனையும் ஹெய்டனையும் அந்த பீச்லயே ஒரு இடத்துல புதைச்சிடுறாங்க. அப்போ கூப்பர் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, கேசி என்ன சொல்றான்னா, நான் இந்த இடத்துலயே இருக்க விரும்பல, அந்த முட்டா பீஸ் சொன்ன இடத்துக்கு நான் போலான்னு இருக்கேன், அங்க வில்லேஜ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்ட மேசன் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அப்போ கூப்பர் என்ன சொல்றான்னா, நம்ம எல்லாரும் இந்த பீச்லயே இருப்போம் சொல்லி ஸ்டார்டிங்லயே முடிவு எடுத்திருந்தோம், இப்ப நீங்க 2 பேர் மட்டும் போனா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் இனிமேல் நீங்க செல்லாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப யார் யார் எங்க போறாங்கன்னு பார்த்தோம்னா, கேசியும் மேசனும் அந்த புதிய கிராமத்துக்கு போறாங்க. அப்புறம் கூப்பர் சேஸ தேடி காட்டுக்குள்ள போறான். மத்தவங்க எல்லாருமே அதே ஐலாண்ட்ல அங்க கடற்கரையோரமாவே இருக்க போறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா, கேசி, கூப்பர், மேசன் 3 பேரும் அந்த புது ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. வந்து அந்த ஐலாண்ட பார்த்துட்டு இந்த இடம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி தூரமா காமிச்சோம்னா அந்த மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் இங்கதான் நிக்குது. அவங்க 2 பேரும் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் தான் இந்த கேம் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம கூப்பர் வந்து சேஸ தேடி காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிடறான். அப்படியே கட் பண்ணி எல்லாரும் இருந்த பழைய கடற்கரை பக்கமா போனோம்னா அங்க 4 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் தேங்காய் முடிய வச்சு சுரண்டிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் அந்த மொட்டை தலை இருக்கான்ல அவ கடலையே பார்த்து என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறா. இப்ப பிளர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த சுட்டு முடிக்காரனுக்கு ஏதாச்சும் மெடிசன் ஆகுமா போறதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அப்போ நீல முடிக்கார என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த மொட்டை தலைச்சி டீமு அந்த தேங்காய் சொல்லிட்டு இருந்தான்ல அவன் டீமு, காய்ஸ் நீங்க 2 பேரும் ஏன் இங்க இருக்கீங்க, நாங்க இங்க சேஃபா தான் இருக்கோம், நீங்க போய் இதை விட பெட்டரா ஏதாச்சும் இடம் இருக்கான்னு போய் பாத்துட்டு வாங்க. அதுக்கு அவங்க, இன்னும் இந்த இடமே எங்களுக்கு பெட்டரா இருக்கு, நாங்க இங்கதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் இவன் இப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தா, நம்ம நீலமுடிக்காரனுக்கு பிளர் மேல ஒரு லவ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்பதான் தேங்காவை சுரண்டிட்டு இருந்தான்ல அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது. அவன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாதிங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பூந்து அங்க இருக்கவங்க எல்லாம் பாரபட்சமே இல்லாம சுட்டு கொன்னுட்டு இருக்கான். அதே சமயத்துல கேசிக்கு தன்னோட பிளாஷ்பேக் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. கேசி இப்ப எங்க இருக்கான்னு பார்த்தோன்னா ஒரு கார்ல உட்காந்துட்டு இருக்கா. கார்ல உட்காந்துட்டு அந்த மிரர்ல காமிக்கிறாங்க. மிரர்ல பார்த்தோம்னா பின்னாடி யாரோ டொப்பி போட்டு படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. கேசி அதுல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்ன ஆச்சு ஏதாச்சு நமக்கு இன்னும் எதுவுமே சொல்ல ஆரம்பிக்கல. டக்குன்னு கேசி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறா. அப்படியே கட் பண்ணி திரும்பவும் பீச் பக்கமா போனோம்னா பிளேர் அந்த நீல முடிக்காரங்க கூட பேசிட்டு இருக்கா. அப்போ பிளேருக்கு தன்னோட பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஆக்சுவலா பிளேர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் ஒரு டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க ஒரு பாட்டிமா ரொம்ப நாளா ஒரே பெட்ல படுத்து படுக்கையா இருக்காங்க. அதை பார்த்துட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட, இவங்க இதுக்கு மேல உயிர் பொழைக்க போறது இல்ல, அதனால நாம இவங்களை கர்ணக்குலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த டாக்டரும், இல்ல அவங்க இப்ப கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க, அவங்க கண்டிப்பா கண்ணை முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை பத்தி அவங்க சில்ட்ரன்ஸ் தான் முடிவெடுக்கணும், டாக்டரான நீ முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கு பிளரோ, உங்களுக்கு யாருக்கும் அவங்களோட வழி புரிய மாட்டேதுன்னு சொல்லி சொல்றான். அதே சமயத்துல இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நீல முடிக்கார போய் பிளர தொடுறான். தொட்ட உடனே டக்குன்னு சுயநிலவுக்கு வந்துடுறாங்க பிளர். அப்படியே கட் பண்ணி நம்ம ரொம்ப நேரமா ஹீரோயின் சேஸ பாக்கல. சேஸ் எங்க இருக்காங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். சேஸ் இப்போ ஒரு பில்டிங்கை கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த பில்டிங் கிட்டதான் இருக்கா. அப்படியே மெதுவா அந்த பில்டிங்ல நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பில்டிங் ஃபுல்லாவே ரொம்ப குப்பையா இருக்கு. அப்படி சேஸ் ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு போயிருக்கும் போது ஒரு ரூம்ல யாரோ ஒருத்தங்க சிவப்பு கலர் சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களை பார்த்தோன்னே சேஸ் என்ன பண்றான்னா மெதுவா பக்கத்துல போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது இது உண்மை இல்ல, இது ஜஸ்ட் சிமுலேஷன் தான், இது உண்மை இல்ல ஜஸ்ட் சிமுலேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டே பக்கமா போறான். அப்போ அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்க மெதுவா தலையை தூக்கி சேஸ திரும்பி பாக்குறாங்க. சேஸ் அதை பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கப்புறம் இது உண்மை இல்ல, இது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தவங்க டக்குன்னு சேஸ் பக்கத்துல வந்து சேஸோட கன்னத்துல கை வச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேஸ்
சேஸுக்கு இது நீங்க கிடையாது, நீங்க உண்மை இல்ல, நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு ஆப்போசிட்ல இருந்த சேஸோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் இறந்துட்டேன், என்னை கொன்னது நீதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேஸ் நான் கொல்லல இது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பார்க்கணும். அப்படியே டக்குன்னு அவங்க அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. சேஸுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்க அம்மா ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அந்த சேர்ல ஒரு சாவி கிடைக்குது. அந்த சாவியை எடுத்து பார்க்கறா, அதுல ஒரு ரூம் நம்பர் போட்டிருக்கு. என்னடா இந்த சாவி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த ரூமை போய் கதவை கண்டுபிடிச்சிடறா. கண்டுபிடிச்சு கதவை திறந்து பார்த்தோம்னா எதுவுமே காமிக்கலைங்க. இந்த எபிசோட இதோட கட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கு மதியம் கரெக்டா 3:33 மணிக்கு தி ஒன்லைன் வெப் சீரிஸோட எபிசோட் 5 ரிலீஸ் ஆகும். அதனால எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே காய்ஸ், பாய்.